மந்த்லி எக்ஸ்பைரி நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ட்ராப் நடந்துச்சு. பட் நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். மார்னிங் ஒரு கால் கொடுத்தோம். அது நம்மளுக்கு ஃபைனலி எஸ்எல் அடிக்கவே இல்லாமல் ஒரு 138 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகி நம்மளோட ப்ரீமியம் டார்கெட் வந்து ரீச் பண்ணுச்சு. பட் நம்ம 138 பாயிண்ட் வரை வெயிட் பண்ணோமானா, ஸோ நம்மளுக்கு ஒரு இடையில ஒரு ட்ராப் நடந்துச்சு. அந்த ட்ராப்பில் வந்து ட்ரைலிங் வந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ இல்லைனா அதை நம்ம ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆஃப்டர்நூன் ஒரு என்ட்ரி சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் எதுவும் பிடிச்சிருப்பாங்க. ட்ரைலிங் வச்ச பிறகு 30 பாயிண்ட்ஸ். பட் ப்ராஃபிட் மேக் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூடியூப் லைவில் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணிடுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களோட கமெண்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் வந்து யூடியூப் லைவில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் மேலும் மேலும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீனாக கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் லைவில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளோட அனலைஸை நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நம்ம கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து எப்படி நம்மளோட லைவ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட அனலைசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எனக்கு கொடுத்த 2 என்ட்ரியுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மேபி நீங்கள் லாஸாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸோ கண்டினியூஸாக லைவ் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரைடேக்கான நிஃப்டி அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் டே பை டே ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இன்றைக்கி டேயில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் எந்த மாதிரி நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஸ். பட் கிளியர்லி அப் ட்ரெண்ட், அதாவது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் என்ன எனக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த வீக்கோட நாளைக்கு டே கொண்ட கேண்டில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் அண்ட் க்ளோஸை பேஸ் பண்ணி இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி கேண்டிலாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கண்டினியூஷன் கேண்டில் தான், அப் ட்ரெண்ட் தான் போகணும். ஷார்ட் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இதுதான். இன்றைக்கி ட்ராப் நடந்தது இந்த ஒரு கேண்டில் தான். இந்த கேண்டில் தான் என்ட்ரிங் கூட கிடச்சிச்சு. பட் ஏன்னா அது டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ட்ரைலிங் போகலன்னா எஸ்எல் அடிக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சது தான். நான் மார்க்கெட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருப்பே சொன்னி இது நம்மளுக்கு ட்ராப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட கேண்டிலோட ரியாக்ஷன் எல்லாம் ரீட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு அழகாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ட்ராப் ஆகி லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் தாங்க இந்த ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட். ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பிடிக்கிறதுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. மேபி 3 o'clock யாராவது ட்ரை பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க எக்கு தப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேம்லிங்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி மாட்டியிருக்கோம். அதுவும் ஃபுல் பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் பாயிண்ட் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம என்ட்ரி எடுப்போம். பட் இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரைடேக்கான கன்ஃபர்மேஷன் பொறுத்த அளவுக்கு நிஃப்டி இங்கேருந்து அப் ட்ரெண்ட் தான் போகணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும். அதாவது 25,000 நிஃப்டி போயிட்டு நெக்ஸ்ட்டு ரீச் பண்ணும் 24,965 to 25,000 இந்த சப்ளையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு 25,150 ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். கிடச்சிச்சின்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை இங்கே தரக்கூடிய கன்ஃபர்மேஷன்லேயே ஒரு பை என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து 25,250 வரைக்கும் ஃபைனல் டார்கெட்டாக வந்து நிஃப்டிக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம எங்கே தான் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு கீழே வந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கன்னா 24,839 கீழே வந்தால் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்துச்சுன்னா மேபி நம்மளுக்கு 24,500 நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவலில் உங்களுக்கு உடச்சி அப்படின்னா 24,500 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து எனக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இன்ட்ராடே சார்ட் பாருங்கள். இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. ஏன்னா மார்னிங் நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன் இங்கேருந்து எனக்கு ஒரு செல் ஆகணும் அப்படின்ட்டு கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஒரு போயிட்டு செல் ஆகணும். இந்த செல் என்ட்ரி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சேன். இந்த ட்ராப்பில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இல்லைனா கண்டினியூட்டாக நான் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 138 பாயிண்ட் ஃபைனலி வந்து நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணுறப்ப ஸோ ஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகே ஃபைன், ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து தான் ட்ராப் மாட்டினது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் அப் ட்ரெண்ட் போச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டவுனில் தான் இருந்துச்சு. இந்த 30 மினிட்ஸ் போனதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 25,050 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணுவேன். 50 to 150 வரைக்கும். அங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு செல் என்ட்ரி கிடச்சின்னா டவுன் ட்ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை இந்த அப் ட்ரெண்ட் என்ட்ரி நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரீட்ரஸ் கிடச்சினா 250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கு மேலே இருந்துச்சு. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுறப்ப நீங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு அதாவது 840 சொன்னோன்னா 840 to 820 இந்த ரேஞ்சில் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ட்ரேடு. அவளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,720. எங்கே 820லேருந்து 720 ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ட்ரெண்டு. அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு 24,500 வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் நாளைக்கு வந்து நான் யூடியூப் லைவில் வந்து என்னோட இந்த லைவ் என்ட்ரிஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நீங்களும் நம்மளோட அனலைஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைவை பார்த்து டெய்லியுமே உங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ண நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 or 2 days லைவ் அட்டன் பண்ணிங்கனாலே தெரியும் நீங்கள் எவ்வளோ பேஷன்ஸாக ட்ரேட் எடுப்பீங்க.
நெக்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ டே பை டே வந்து லைவ் அட்டன் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் எ செப்பரேட் ஜஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.